இந்த மனுஷனை பார்த்து எவ்வளவுதான் சார் பயப்படுவீங்க? எதுக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு பயம் பயப்படுறீங்க? சினிமா நடிகர்களுக்கு இவர் திரும்ப சினிமாவுக்கு வந்துடக்கூடாதுன்ற பயம், அரசியல்வாதிகளுக்கு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பயம் தான். ஒரு கட்சி பயந்தா பரவாயில்ல, இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியுமே பயப்படுது, பதறுது, அலறுது. ஆளுங்கட்சிக்கு இனிமே நம்மளால ஆள முடியுமான்ற பயம், எதிர்கட்சிக்கு நம்மள ஓரம் கட்டிடுவாங்களே என்ற பயம், மற்ற கட்சிகளுக்கு ஓட்ட பிரிக்கிறாரு என்ற பயம். ஆனா நாம் தமிழருக்கு தளபதியை பார்த்தாலே பயந்தாங்க. ஒருத்தனை பார்த்து மாநில அரசும் பயப்படுது, மத்திய அரசும் பயப்படுது, எம்எல்ஏ எம்பிகளும் பதறாங்க. சேப்பாக்கத்துல விசிலுக்கு தடை போடுறீங்க, ஜனநாயகன் படத்துக்கு தடை போடுறீங்க, கட்சி வளரக்கூடாதுன்னு களத்துக்கு வர கூட தடை போடுறீங்க. கட்சி துண்ட பார்த்து பயப்படுறீங்க, கட்சி கொடிய பார்த்து பயப்படுறீங்க, கட்சி சின்னத்தை பார்த்து கூட பயப்படுறீங்க. விசில் சத்தம் கேட்டாலே ஏன் இப்படி அலறீங்க? தாவேக்கா சார்பா ஒரு நல்லது பண்ணா கூட இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு போலீஸ வச்சு வான் பண்றீங்க. சினிமாக்காரன் தளபதியை அழிக்க பாக்குறீங்க, தாவேக்காவை முடக்க பாக்குறீங்க. தமிழ் தேசியம் தான் எங்க கொள்கைன்னு சொன்னவன் கூட இன்னைக்கு தாவேக்காவை ஒழிப்பதுதான் எங்க கொள்கைன்னு சொல்றான். இது கட்சியே இல்லன்னு சொல்றீங்க, இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லன்னு சொல்றீங்க, கொள்கை இல்லாத கூட்டம், தற்கூரி கூட்டம் கூட சொல்லிட்டீங்க. இவ்வளோ சொல்ற நீங்க எதுக்காக ஆட்சியிலே அமராத ஒரு கட்சியை பார்த்து இப்படி கதறீங்க? அப்ப உங்களுக்கே தெரியுதுல, ஆள போற கட்சி நாங்க தானே. பயம் காட்டுற ஆளுங்கட்சிக்கே இவ்வளவு கட்சி இருக்கப்ப அந்த பயத்தை அவருக்கு கொடுக்கிற எங்க தலைவனுக்கு எவ்வளவு கட்சி இருக்கும்? ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? சார், சரித்திரம் உருவாவதில்லை, உங்களால் தான் உருவாக்கப்படுகிறது. எங்க சிங்கம் சிங்கிளா வந்தாலும் சீறி பாயுண்டா. சும்மா இந்த சீண்டி பாக்குற வேலைலாம் இங்க வச்சுக்காதீங்க. கலவரம் செய்வது எங்கள் நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் தமிழ்நாடே தாங்காது. தற்போதைய சூழல்ல அரசியல்ல தலைமை அப்படின்னா 100% சரியான ஒரே ஆள் எங்க தளபதி மட்டும்தான். இதை எவனாலையும் அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. This is a mass gathering, not for cash.